வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி துளசி மணி கிச்சனில் கேரட் சாதம் பார்க்க போகிறோம். இந்த கேரட் சாதம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ஜூஸியான கேரட் சாதம் இது. நீங்கள் காலையில் கொடுத்தீங்கன்னா மத்தியானம் வரைக்குமே ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் கேரட் சாதம். இப்போ வாங்க இப்போ இந்த டேஸ்டியான கேரட் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்லா ஒரு பிரியாணி டேஸ்ட் வரும். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, இந்த கேரட் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு நான் 2 கேரட் துருவி வச்சுருந்தேன், அதை இந்த டைமில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் செய்கிற சாதம் 2 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ கேரட் சேர்த்துட்டு ஒரு 3 கப் கிட்ட சாதம் வடிச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே தேங்காய் துருவலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை சேர்த்துட்டு இப்போ ஆஃப் லெமனை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நல்லா ஒரு சூப்பரான ஜூஸியாக இருக்கும் கேரட் சாதம். இப்போ பாருங்கள், கேரட் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுது. கிட்ஸுக்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் சாதம் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.